இன்னைக்கு எபிசோட்ல முத்துவோட ஃப்ரெண்டு கிட்ட மீனா, இவர் உங்க ஃப்ரெண்டுன்றதெல்லாம் வேற, ஆனா தொழில்னு வரும்போது எல்லாம் சரியா இருக்கணும், வண்டி ஓட்டும் போதெல்லாம் எந்த கெட்ட பழக்கமும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றா. முத்துவோட ஃப்ரெண்டு, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, இப்ப 2 கார் வச்சிருக்க, சீக்கிரம் 200 கார் வாங்கி பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு முத்து கிட்ட சொல்றாரு. மனோஜ் ரோஹிணி கிட்ட, இவன் தொழிலதிபரா, கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல, என் கடையில ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டு போன மாதிரி முத்துவோட காரை இவன் தூக்கிட்டு ஓட போறான்னு சொல்றான். விஜயாவும் முத்து இவனுக்கு சொல்லி கொடுத்துதான் கூட்டிட்டு வந்திருப்பான், மனோஜ் தொழிலதிபர் ஆயிட்டான்ல, அதை பார்த்து இவனுக்கு பொறாமைன்னு சொல்றாங்க. இவரை பார்த்து பொறாமப்படாம இருக்க முடியுமா? 4 லட்சம் இவர்கிட்டயே ஏமாத்திட்டு போயிருக்காங்க, அப்படி ஒரு சாமர்த்தியமான ஆளுன்னு முத்து கலாய்க்கிறான். மனோஜ் இன்னும் அந்த லெட்டர் வந்த பயத்திலேயே தான் இருக்கான். முத்துவோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு, ஒருவேளை இவனாலதான் எனக்கு பிரச்சனை வருமோன்னு ரோஹிணி கிட்ட கேட்கறான். இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு, ஒரு ஆளை பார்க்கணும், பார்த்துட்டு வந்து சொல்றேன்னு கிளம்பிடுறான். மனோஜ் சந்தோஷ கூட்டிட்டு ஒரு ஜோசியரை பார்க்க போறான். உங்க முகத்தை பார்த்தாலே பல தப்பு பண்ற மாதிரி இருக்கேன்னு அந்த ஜோசியர் சொல்றாரு. அப்புறம் சோழி எல்லாம் போட்டு பார்த்துட்டு, பிரச்சனை கண்டிப்பா வரும், ஆனா எந்த பக்கம் இருந்து வரும்னே உனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. வரப்போற பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்த ஒரு கவசம் வேணும், அது நீ உடுத்துற உடைதான், இனிமே நான் சொல்ற கலர்ல தான் சட்டை போடணும்னு சொல்றாரு. எந்தெந்த கிழமை என்ன கலர் சட்டை போடணும்னு சொல்றாரு. இன்னைக்கு என்ன கிழமை என்ன கலர் சட்டை போட்டிருக்க, அதை கலட்டுடான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க ஒரு மஞ்ச வேஷ்டியை கொடுக்கறாரு. முத்து ரூம் கட்ட காசு சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு உண்டியல் வாங்கிட்டு வரான். நீ எப்படி சம்பாதிச்சு இந்த வீட்டை கட்டினியோ அதே மாதிரி நானும் சம்பாதிச்சு மேல ரூம் கட்டுவேன், உன் கை ரொம்ப ராசியான கைப்பா, இந்த உண்டியல்ல காசு போட்டு ஆரம்பிச்சு வைன்னு முத்து சொல்றான். அண்ணாமலையும் விஜயாவும் சேர்ந்து உண்டியல்ல காசு போடுறாங்க. உண்டியல் வாங்கினது முக்கியம் இல்ல, இதுல இருக்க பணம் திருடு போகாம பாத்துக்கணும், இத ஓடுகாலி ரூம்லயே வச்சிடலாம், திருடன் கையிலே சாவியை கொடுத்துட்டா நாம திருடனா மாட்டி பொண்ணு பயம் இருக்கும்ல, அதனால இங்கேயே வைக்கிறேன்னு முத்து சொல்றான். புதுசா எதுவும் பிரச்சனை பண்ணாதடா, நம்ம ரூம்லயே வையின்னா நம்மள சொல்றாரு. ரோஹிணி மனோஜை பார்த்துட்டு, ஏன் இப்படி உட்காந்துருக்க, உன்னோட சட்டை எங்க, அந்த முத்து உன்னை அடிச்சானான்னு கேக்குறா. அவன் என்ன ஒன்னும் பண்ணல, நான் வீட்டுக்கு வரும்போதே இப்படிதான் வந்தேன்னு மனோஜ் சொல்றான். அப்புறம் ஜோசியர் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு, இனிமே அந்த ஜோசியர் சொன்ன கலர்ல தான் நான் சட்டை போட போறேன்னு சொல்றான். நீ இவ்ளோ டிகிரி படிச்சிருக்கேன்னு சொன்ன, இதெல்லாமா நம்புற, இப்படிதான் அந்த முத்து வச்ச எலுமிச்சம்பழத்தால மாட்டி அடி வாங்கின, இப்பவும் நீ திருந்தலையான்னு ரோஹிணி கேக்குறா. யாரால எனக்கு பிரச்சனை வரும்னே தெரியல, யாரையும் என்னால நம்ப முடியலன்னு மனோஜ் சொல்றான். உனக்கு பிரச்சனை உன்னை சுத்தி இருக்கவங்களால இல்ல, உன் பயம்தான், என்னவோ பண்ணி தொலைன்னு ரோகிணி சொல்றா. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.